நேற்று மகாநதியில் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுங்க, நாங்கள் ஏதாச்சும் வச்சு பொழைச்சிக்குவோம்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, வாங்கி தரலாம் முடியாது, அது இருக்கோ இல்லையோ அப்படின்னு காவேரி சொல்ல, இல்லை இருக்குது, உங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொஞ்ச நாள் வாங்கி கொடுங்க, நாங்கள் கொஞ்ச நாள் பொழைச்சிக்குவோம்ல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு, நீங்கள் வாங்கி தான் கொடுத்தாகணும், எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இன்னைக்கு எபிசோடு மகாநதியில் சொல்லி என்ன மாமா செய்கிறது அப்படின்னு காவேரி கேட்க, என்ன செய்கிறது அவங்களுக்கு, சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை மாமா அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, மாமா நமக்காண்டி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாப்புல காவேரி, இல்லை போய் பார்க்கலாம் மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது எல்லாம் அந்த ஊருக்கு போகிறாங்க, பக்கத்து ஊர் தானே, அதனால போகிறாங்க எல்லாருமே. போய் பார்த்தா அங்கே அப்படிதான், இதுதான் இந்த வயல் தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு, இங்கேருந்து எவ்வளோன்னா இது 30 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாப்புல அந்த பையன் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் அங்கே அவங்க அண்ணன் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு வயலில், காவேரியோட அண்ணன். சரி என்ன இல்லை கூட்டமாக நிற்கிறாங்க, யாரை கூப்பிட்டு வந்திருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வயசாயிடுச்சு. அப்படியே வெளியே வர்றாரு. வேலையை விட்டு வெளியே வரவும் யார் நீங்கன்னு கேட்குறப்ப அப்போ தான் தங்கச்சியை பார்க்குறாரு. ஏமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. நீ எங்கம்மா இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. இது என்ன நான் டெய்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடம் நம்மளுதுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா உங்களோடது தான், நாங்கள் தான் வச்சு பொழைச்சிட்ருக்கோம், நான் தான் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அம்மா வாங்கி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்ததுலேருந்து இவங்க தான் எல்லா சொத்தையும் விற்றுட்டு ஒன்றும் நம்ம உட்காந்துருக்காங்க, டெய்லி வந்து என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்கம்மா அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா டெய்லி இவங்களையும் விடலையாடா வேலை செய்கிறதுக்கு அப்படின்னு, எங்களுக்கு வேணும் இந்த இடம் அப்படின்னு, அப்படிலாம் தர முடியாது, உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் விற்று தின்னுட்டு கடைசியில் என் இடத்தையும் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி எழுந்திரிச்சு நின்று அதட்ட, இங்கே என்ன அங்கே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தேமா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அவங்க கொழுந்தனார் பேரன், நான் வாங்கி தரேன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல கிடையாதே, போய் பார்க்கலான்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதுக்காண்டி உனக்கு தான் அந்த இடத்த கொடுப்பேங்கிற எண்ணம்லாம் உனக்கு வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேச, என்ன காவேரி நடக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, இருங்க மாமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு, இந்த இடம்லாம் எத்தனை வருஷமாகுது, இதில் என்னென்ன பழங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னென்னம்மா செய்ய, நான் தான் வச்சு விளங்கிட்டு இருக்கேன், இவனுக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்க சொல்லியா, எவனையாச்சும் சீட் விளையாட போவானுங்க, அங்கே பத்திரத்தை வச்சு விளாண்டுட்டு வருவானுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்கள் மாமா சொத்து, அது ஒன்று என் தங்கச்சின்னு கொடுத்த சொத்து, அதெல்லாம் தர முடியாதுமா, இவங்கள்ட்ட கொடுத்தாலும் ஒன்றும் லாய்க்கப்படாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை இவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு இங்கே விவசாயம் பண்ணட்டும், நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், அவங்களாம் சரிப்பட மாட்டாங்க, நம்ம என்ன பத்திரத்தை பார்த்தா போகிறோம், கஷ்டப்படுறேன்னு கேட்குறானுங்க, பார்க்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு, என்ன காவேரி சொல்கிற, இத்தனை வருஷமா நான் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன், இப்போ போய் அவனுகிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு, சரி விடு இத்தனை வருஷம் பார்த்துருக்கேன்ல, அவனுக்கு கொஞ்சம் நாளைக்கு பார்க்கட்டும் அப்படின்னு கொடுத்தோம்னா உனக்கு தாம்மா கெட்ட பேர் வரும், கடைசியில் எத்தனை சொத்தையும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு விழுந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசுவானுங்க அப்படின்னு, அதெல்லாம் முடியாது, எத்தனை சொத்து இருக்குது, இது ஒன்று தானே இருக்குது, இல்லைம்மா அங்கே தோப்பு எல்லாமே இருக்குது, வீடு வாசல் எல்லாமே இருக்குது, இந்த வயல் இவங்கள்ட்ட நம்பி கொடுத்து இவங்க ஏதாச்சும் பண்ணிட்டானுங்கன்னா அப்புறம் மாமா ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு உங்கள் வாரிசுகளுக்குன்னு எதுவும் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் பார்க்கலாம் கொஞ்ச நாள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஊருக்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி விடுமா, அப்போ தான் இவனுக்கு லாய்ப்படுவானுங்க, இல்லாட்டி இவனுங்களே வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவானுங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்ப, சரி போய் பஞ்சாயத்தை கூட்டுங்கன்னு சொல்லிட்டு, பஞ்சாயத்து கிராமங்கிறதுனால பஞ்சாயத்துக்காரங்க தான் வராங்க. வந்து பேசிட்டு, ஏம்மா காவேரி வேலாயுதம் நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு ரொம்ப வயசானவர் வந்து கேட்குறாரு. வேலாயுதமா, ஆமாங்க மாமா உங்கள் பேர் வேலாயுதம் தான் அப்படின்ட்டு காவேரி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பானா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த பாவியை தான்ப்பா உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை திட்டானுங்க. போதுமாடா அவங்களுக்கு இந்த ஊருக்காரவங்க பேசுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா நான் அந்த பக்கம் இத்தனை ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, ஐயோ எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அவனுங்க பண்ண பாவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவெல்லாம் திட்டுவாங்க. இந்த பசங்க 2 பேரும், எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்த வாங்கி கொடுங்க, நாங்கள் விவசாயம் பண்ணி ஏதோ ஒன்று பார்த்துட்டு நான் உங்கள்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா பொண்டாட்டி அம்மா எல்லாம் வராங்க. வந்துட்டு என்னடா பஞ்சாயத்து அப்படின்ட்டு அந்த பசங்களை கேட்க, இந்த இவங்க தான்மா பெரியம்மா பெரியப்பான்னு சொல்லவும், பெரியம்மா பெரியப்பாவா அப்படின்னு அவங்க அம்மாவை அவங்க அண்ணியெல்லாம் கேட்குறாங்க. எங்களுக்கு இது நாள் முடி இவங்களை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் சென்னையில் இருக்கோம், அது இப்போ தான் வந்தோம், எங்கள் இடம்லாம் இங்கே பரவாயில்லை அதனால பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியா எங்களுக்கு தெரியாது தம்பி, என்னமோ சொல்கிறாங்க இந்த ஊருக்காரங்களாம், எங்கள் மாமனார் தான் எங்கள் மச்சாண்டாரி எல்லாத்தையும் கொண்டுட்டதா சொல்கிறாங்க, பெரிய மாமா எல்லாத்தையும், அதாம்மா உண்மை அப்படின்னு அந்த ஊருக்காரங்க ஒருத்தர் சொல்கிறாரு. எல்லாம் கொண்டுதாம்மா, கூட்டிகிட்டு வந்து நல்லா வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்றா இருக்காங்க, கூட்டிகிட்டு வந்து தான் அவன் கொண்டுட்டான் அந்த பையன், அந்த படுபாவி நல்ல மனுஷன்மா, இந்த இவர் தான் வேலாயுதம், அவர் எங்கேயுமே இப்போ வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கே ஆச்சரியமாக போகுது, அவர் எங்கேன்னா இருக்காங்கண்ணா, ஆமாம் இந்த காவேரியும் அதே மாதிரி தான் இருக்குது, வேலாயுதமும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணி 5 வருஷத்துக்கு பார்ப்பேன், நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்கன்னா பார்ப்பேன், இல்லையா உடனே இடத்த வாங்கிடுவேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் சாட்சி அப்படின்னு காவேரி சொல்ல, சரிம்மா பொழைச்சிட்டு போகிறானுங்க, நீ என்னைக்கு இந்த வீட்டில் இருந்து போனீங்களோ 2 பேரும் அதுலேருந்து இவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, கொஞ்ச
கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க சொல்ல, சரிங்கய்யா எழுதி வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்து நான் 5 வருஷத்துக்கு குத்தகைக்கு வாங்கியிருக்கேன்ட்டு எழுதி வாங்கிட்டு பணம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறாங்க. எழுதி வாங்கிட்டு சைன் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரையும் காவேரி வாங்கி வச்சுக்கிட்டு, சரிம்மா போனதெல்லாம் போட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.